இந்த உலகத்தில் நாம் சேர்க்கிற சொத்துக்களோ படிப்போ அந்தஸ்தோ எதுவும் உண்மை இல்லை, பொய். அவை நிரந்தரமும் இல்லை. தேவனை பிரியப்படுத்தும்படி அவர் சித்தப்படி நடந்தால்தான் நம்மை அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த உலகத்தில் அது நிரந்தரம் என்று நம் வசதிகளையும் வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் தேடி ஏமாந்து போகிறோம். அதனால் தான் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் என்று. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றம் இல்லாமல் நிரந்தரமான தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகம் ஒரு பொய், அதில் எதுவும் உண்மை இல்லை. தேவனுடைய ராஜ்யம்தான் உண்மை, நிலையானது. அவர்தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர் என்றால் டிசைன் பண்ணுகிறவர், அமைத்து கொடுக்கிறவர். அவருடைய விருப்பத்தின்படிதான் நம்முடைய வாழ்க்கை, அதனுடைய குறுக்கும் நெடுக்குமான சகலமும் அமைந்திருக்கிறது. நம் உறவினர்களோ, நம் படிப்போ, நம் பண வசதியோ, நம் ஆசைகளோ எல்லாமே அவருடைய விருப்பத்தின்படிதான், தீர்மானத்தின்படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆசைகளை அங்கு நிறைவேற்ற முடியாது. அவருடைய ஆசையின்படி நடக்கிறவர்களுக்குத்தான் இடம். அவர்தான் ராஜா, மற்றவர்களுக்கு அங்கு இடமில்லை. ஆனால் அவர் விருப்பப்படி செய்கிறவர்களை அவர் அங்கீகரிக்கிறார், ஆதரிக்கிறார், தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர்களை தன் முழு பொறுப்பில் வைத்துக் கொள்கிறார். இதுதான் பரலோக ராஜ்யம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இவை ஏமாற்றம், இவை நம்மை கொள்ளையடிக்கும், நம்மை கொல்லும், நம்மை பயன்படுத்தி கொண்டு அது வளரும், நம்மை வாழ விடாது.